நம்ம சின்ன ஜெபம் பண்ணி இந்த நாள் செய்திக்குள்ள போலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியங்களை போதிக்க போகிறதற்காக, மிக முக்கியமான நம்பிக்கைகளிலே எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மாற்றம் தருகிற நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுகிற பலனை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் இதனாலே சந்தோஷம் உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Thank you. God bless. Okay. தொடர்ந்து சில வாரங்களாக நம்ம பணம் என்பது ஒரு உணர்ச்சி அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வரோம். ஏன்னா நிறைய நேரத்துல உலகத்திலயும் சரி, சபைகள்லயும் சரி, ஒரு காலத்துல பணம்னா மோசம் அப்படின்னு சொல்லி போதிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. நாங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல பணம் வச்சிருந்தா தப்பு, பணம் வச்சிருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது, பணம் வச்சிருந்தா அது ஒரு குழப்பமான நிலைமை. பாருங்க, சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் வந்து பாஸ்டர் வந்து பணத்தை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாரு. நீ என்ன பெரிய வீடு கட்டுறியா, எல்லாத்தையும் அந்தி கிறிஸ்து தான் கொண்டு போவான் அப்படின்லாம் பேசுவாரு. பேசிட்டு கடைசியில பிரசங்கம் எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஆலயம் கட்ட போறோம், அதுக்காக எல்லாரும் உங்களால இயன்ற காணிக்கைகளை தருவோம் தாங்கன்னு சொல்லுவாரு. நாங்க குழம்பி போயிரும். இப்பதான் இவ்வளவு நேரம் பணம் வேண்டாம், பெருசா கட்டினா அந்தி கிறிஸ்து கொண்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னடா, இப்ப பெரிய கட்டடத்தை கட்டணும், சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு. சோ நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த பணம் மோசமானது என்கிற எண்ணத்துல இருந்து கொஞ்சம் இப்ப விடுதலை ஆயிட்ட மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நிறைய வாலிப ஊழியர்கள், புதிய ஊழியர்கள் இவங்க எல்லாம் எழும்பி கொஞ்சம் மத்தவங்களால கள்ள உபதேசம் அப்படின்னு பேர் வாங்கினா கூட பணம் முக்கியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பணம் முக்கியம் அல்லது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்றாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படிலாம் ஒரு காஸ்பல் கிடையாது. காஸ்பல் ஒரே காஸ்பல் தான். காஸ்பல்ல எல்லாம் இன்க்ளூடட். சிலுவையில வந்து வெறும் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை கிடைக்கல, வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சது, தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைச்சது, குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைச்சது, எல்லாத்துல இருந்தும் அதுல விடுதலை கிடைச்சது. சிலுவை நமக்கு விடுதலை உண்டாக்கி இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் ஆத்துமா, ஒரு நாள் ஆவி, ஒரு நாள் சரீரம், இதெல்லாம் கிடையாதுங்க. முழுசா நம்மளை விடுவித்தார், முழுசா நம்மளை ரட்சித்தார், அதுதான் உண்மை. ஆனா இப்போ நான் பாக்குற காட்சி என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரியான ஐஸ்வர்யத்தை நம்பினாலும் கூட நிறைய நேரத்துல ஐஸ்வர்யத்தை அவர்களால் அடைய முடியாமல் போகிறது. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் சரியா இருக்கட்டும். நாம எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இதுல இருக்கிற யாராவது இயேசு கிறிஸ்துவ இன்னும் ஏற்றுக்கொள்ளல அல்லது இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்க விசுவாசிக்கலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து உங்களை விசுவாசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை நம்பி இருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. நீங்க விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கலன்றது அவருக்கு எந்த நல்ல செய்தியும் கிடையாது. நாம விசுவாசிச்ச உடனே அவரு இன்னைக்கு காஸ்பல் கேட்டேன்னு சொல்ல போறது இல்ல. அவர் உங்களை நம்புறாரு, அவர் உங்களை விசுவாசித்து இருக்கிறார் என்பது, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான நற்செய்தி. விளங்கிச்சிங்களா? கை வைத்தீங்களா? ஓகே, குட். நீங்க மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது கூட இதுதான் சுவிசேஷம். இயேசுவை ஏத்துக்கல உன்னை நரகத்துல தூக்கி போட்டுருவாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. அது வந்து இந்த என்ன காதலிக்கலன்னா ஆசிட் அடிச்சிருவேன்ற மாதிரி இருக்குது. நிறைய பசங்க இப்படித்தானே பண்றானுங்க. நான் காதலிக்கிறேன், நீ என்னை ஏத்துக்கல, நான் அவன் மேல ஆசிட் அடிச்சிருவேன்ற மாதிரி. நம்ம சுவிசேஷம் எப்படி ஆயிப்போச்சுன்னா, நீ ஏத்துக்கலாம் நரகத்துல போட்டுருவேன்றது ஆயிப்போச்சு. சோ அந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் மாத்தி, நீங்க அவரை ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்காக வெளிப்பட்டார் அப்படின்றத நீங்க அவங்களுக்கு சுவிசேஷமா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல,
நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அததான் நாம அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர் 3:26 நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். சோ இதுல கிளியரா ஒரு வே இருக்குது. நம்மளை நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு தடுக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா பொல்லாங்கு. சோ நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அந்த பொல்லாங்கு நம்மளை விட்டு நீங்கணும். அந்த பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. சோ நீங்க இப்ப இங்க யாரும் பொல்லாதவன் கிடையாது பாருங்க. நம்ம எல்லா பொல்லாங்கையும் அவர் நீக்கிட்டாரு. ஏன் நீக்கினார்னா நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நீக்கினார். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது நாம் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாரும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எல்லாரும் மகிமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மகிமைய எப்படி மெட்டீரியல் பிளெஸிங்கா மாத்திக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய வேலை. நமக்கு ஏராளமான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. நமக்கு ஏராளமான சம்பாத்தியத்தை ஒருவர் சம்பாதித்து நம்ம பேர்ல வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அது என்ன கரன்சில இருக்குதுன்னா மகிமைன்ற கரன்சில இருக்குது. அந்த இந்திய ரூபாய் நோட்ல அல்லது உங்களுக்கு பிடித்தமான விதத்துல அதை மாற்றிக்கொள்ள தெரியணும். அது மாத்திக்கிறதும் கூட நீங்க போய் அலைய வேண்டியது இல்லை. அதை மாத்துறதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு நடக்கணும். ஒண்ணு, உங்களுடைய தாட் பேட்டர்ன்ல அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டாகும். உங்க மனம் மறுரூபமாகும். 2ன்னு கூட சொல்ல வேண்டியது இல்லை, ஒரே விஷயம் தான் இது. 2 பாயிண்ட்டுமே ஒரு விஷயம் தான். உங்கள் மனம் மறுரூபமாகிறது. மனம் மறுரூபமாகிறதுனா என்ன? நம்ம எல்லா உபதேசங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர்றது போல இந்த மனதை பத்தி ஒரு நேரத்துல பேசாமலே இருந்தாங்க. பிறகு ஒரு காலகட்டம் வந்தது, வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த காலகட்டம் வந்த போது இந்த விசுவாச அறிக்கை செய்வதன் மூலமாக, தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்துல அது போய் பதிந்து அது விதைக்கப்பட்டு அது கனியாக வருகிறது அப்படின்னு நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்கள் அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து மேல ஏதாவது வழி இருக்குதா, இவைகளிலும் மேலானவைகள் இருக்குதான்னு எப்பவுமே சிந்திக்கணும். சோ இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன், அதுல ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்தேன். இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நான் வெளியே வாயை திறந்து நான் சொல்லும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ள அது இல்லை அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் யாரும் வெள்ளைக்காக்காவை யோசிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டா, இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதை என் மனது படமாக்குது. எதை செய்யக்கூடாதுன்னு காமிக்குது. ஆனா என் மனதுக்கு எப்படி போய் சேருதுன்னா படமாக போய் சேருது. சோ என்னுடைய தாட் எல்லாமே, என்னுடைய மனதுல போய் பதிகிற எல்லாமே ஒரு படமாக, ஒரு உணர்ச்சியாக போய் பதிகிறது. நீங்க ஸ்கூல்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க நம்புறேன் நான் ஆண்டவருக்குள்ள. சோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. படிக்கும்போது இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க 8வது படிக்கும்போது அந்த ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி உங்க கணக்கு வாத்தியார் என்ன பாடம் நடத்தினாரு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் கூட சொல்ல முடியாது. என்னங்க செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்கும் போது அதுக்கு தான் படிச்சேன் நான் ஆகஸ்ட்ல, இப்ப வந்து கேக்குறீங்களேன்னு சொல்லுவான். ஆனா அவனை அவமானப்படுத்தி இருந்தார், அவங்க வாத்தியார் அவமானப்படுத்தி இருந்தார். அல்லது அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி முதல் முறையாக எப்படியோ தெரியாம முதல் மார்க் வாங்கிட்டான், எல்லாரும் கை தட்டுறாங்க, ஒரு மகிழ்ச்சியான சூழல் அங்க உருவாயிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, ஆகஸ்ட் 13 என்னடா நினைச்சு 8வது படிக்கும் போதுன்னா விளக்கமா சொல்லுவான். அன்னைக்கு வாத்தியார் போட்டிருந்த சட்டை, அவன் போட்டிருந்த சட்டை, பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளு எல்லாம் சொல்லுவான். எல்லாமே அவனுக்கு ஒரு படமா உள்ள உட்கார்ந்து இருக்கும். ஏன்னு சொன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் லாஜிக்கல் மைண்டுக்கு போய் சேர்ந்தது, அது உடனே மறந்துடும் அல்லது அது பரீட்சை எழுதுறதுக்காக உள்ள போச்சு.
ஆனா எமோஷனல்ன்ற விஷயம் அப்படி கிடையாது. நான் உன்னை எமோஷனலா உணர்ந்துட்டேன்னு சொன்னா அது எனக்குள்ள ஸ்ட்ரக் ஆயிடுது. எப்படி ஸ்ட்ரக் ஆயிடுது? ஒரு படமாக ஸ்ட்ரக் ஆயிடுது. அப்ப மனம் மாத்தணும்னா எண்ணத்தை மாத்துறதுக்கு எண்ணத்தை எண்ணுகிறேன் என்பது எனக்கு பிரச்சனையா இருக்குது. எண்ணத்தை எண்ணுகிறேன் முதல்ல எண்ணத்தை மாத்துறதுக்கு, அது ஒரு முக்கியமான கேள்வி ஆயிடுச்சு. அப்ப இந்த எண்ணத்தை எப்படி மாத்துறது? அது போய் மண்டைக்குள்ள படமா உட்கார்ந்துருக்குது. அந்த படத்தை மாத்தினா அந்த எண்ணமும் அதனை சார்ந்த உணர்ச்சிகளும் மாறுது. நாங்க போன வாரத்துல நான் சொன்ன மாதிரி நாங்க பிகின் அப்படின்னு ஒரு கேம்ப் ஒண்ணு நடத்துறோம். இந்த ரீதிங்கர்ஸ் கேம்ப் நாங்க நடத்துற கேம்புக்கு வந்தவங்களுக்கு அப்கிரேடேஷனுக்காகவும் மனம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நடத்துறோம். அதுல அது மாதிரி நான் வெளியே போகும்போது சில விஷயங்கள் எல்லாம் சில பேர்ட்ட நான் கேட்பேன், நீங்க யாருக்காவது பயப்படுறீங்களா? சூப்பர்வைசருக்கோ டீச்சருக்கோ அது மாதிரி யாருக்காவது நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, ஆமா இந்த டீச்சரை பார்த்தா இந்த பிடி வாத்தியாரை பார்த்தா நமக்கு பயம்தான், அவர் சவுண்டு கொடுத்தாருன்னா இப்ப கூட எனக்கு உடம்பெல்லாம் உதறுதுன்பாங்க. சரி நீங்க கண்ணை மூடி உங்க பிடி வாத்தியார் அப்படியே முன்னால கொண்டு வாங்க, அவர் முகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி வாத்தியார கண்ணு முன்னால வர வச்சுட்டு இப்ப அந்த பிடி வாத்தியார் மண்டைய மாத்திட்டு ஒரு மிக்கி மவுஸ் மாதிரி மாத்திருங்க. பிடி வாத்தியார் மண்டைய மிக்கி மவுஸ் மாதிரி மாத்திருங்க. இப்ப பிடி வாத்தியார் உங்களை திட்டுறது மிக்கி மவுஸ் குரல்ல திட்டுறாருன்னு கற்பனை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்படி அவங்க அதை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்ப அவங்க பிடி வாத்தியாரை பத்தி யோசித்தாலும் இப்ப பயம் போயிடுச்சு, சிரிப்பு தான் வருது. ஏன்னு சொன்னா மனம் மறுரூபம் ஆயிடுச்சு. எப்படி மனதை மறுரூபமாக்குறோம் ஒரு நிமிஷத்துல? எப்படி மனதை மறுரூபமாக்குறோம்? அவங்களுடைய ஃபீலிங்ஸ, அவங்களுடைய எமோஷன்ஸை மாத்துறதுனால அவருடைய மனதை மறுரூபமாக்குறோம். ஏன்னா தாட் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. இந்த எண்ணம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது எண்ணமா மாறுதுன்னா, நாம சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் உண்டான படங்கள், அந்த படங்கள் நமக்கு ஏற்படுத்துகிற உணர்ச்சி. பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஆத்மாவுக்குள்ள எப்படிப்பட்ட படங்கள் இருக்குது. அதனாலதான் எக்ஸ்போஜர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 100 வயது வரை எப்படி வாழ்றது அப்படின்றதுக்கு ஒரு புக்கு இருக்குது. அதுல என்னன்னு சொன்னா 100 வயது வாழ்ந்தவங்க எல்லாரையும் பேட்டி கண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க 100 வயது வாழ்வதற்கு என்ன காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம், நாங்க ரொம்ப டிராவல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப டிராவல் பண்ணுவோம். ஒரு 70% பேர் டிராவல் பண்ணுவோன்றதுதான் சொல்லியிருந்தாங்க. சோ டிராவல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய மனது பெரிதாகுது. பலவிதமான காரியங்களை பாக்குறீங்க. நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை, இந்தியா ஃபுல்லா ஒரு முறை டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போனா கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ள நீங்க இங்க இருந்து காஷ்மீருக்கு ஒரு 5 நாள் நீங்க டிராவல் பண்ணீங்க ட்ரெயின்லன்னா, பல உலகத்தை பார்ப்பீங்க, பலவிதமான மக்களை பார்ப்பீங்க. நமக்கு எப்பொழுதுமே நம்ம கூட நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கள்ட்ட பழகுறது தான் நமக்கு ரொம்ப இஷ்டம். கண்ணாடி போட்டவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஏன்னு சொன்னா ஒரே மாதிரி இருக்கிறோம்ல. நம்ம கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் நம்மளோட வித்தியாசப்பட்டவங்கள்ட்ட, வித்தியாசமா யோசிக்கிறவங்கள்ட்ட நம்ம பழக மாட்டோம். ஆனா அப்படி பழகாததுனால நமக்கு என்ன தெரியுது, இந்த உலகத்தை நம்ம ஒரு பார்வையில இருந்து பார்க்கிறோம். அது மட்டும்தான் உலகம் நினைச்சுக்கிறோம். நாம பார்க்கிற விதத்துலதான் உலகம் ரன் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். நாம பார்க்கிற விதத்துல உலகம் ரன் ஆகல. உலகம் இப்படி நடக்கிறதாக நாம நினைக்கிறோம், அவ்வளவுதான் உண்மை. உலகம் இப்படிதான் இயங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெள்ளையாகிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்றது உங்களுடைய எண்ணமே தவிர நிறைய வெள்ளையாக்கிறவன் ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்மள ரொம்ப வருஷமா ஏமாத்துறதே வெள்ளைக்காரங்க தானே. இப்ப கூட நம்ம ஏமாத்துறவங்க வெள்ளையா தானே இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி உலகம் ஓடல. நீங்க நினைச்ச மாதிரி உலகம் ஓடல. இப்படிதான் உலகம் இயங்குகிறதாக நீங்க நினைக்கிறீங்க. அதனால அது வித்தியாசமா தோன்றும் போது உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படும். சோ அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், பணம் தான் சர்வைவலுக்கான விஷயம் அப்படின்னு நம்பாதீங்க. பணம் இருந்தாதான் வாழ முடியும் நம்பாதீங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை ஆகணும். பணம் இல்லாம வாழ பழகணும். ஒரே ஒரு நாளாவது ₹1 கூட பாக்கெட்ல இல்லாம ஒரு 24 மணி நேரம் வெளியே போக தைரியப்படணும். பார்க்கணும். நான் சொல்றேன், நான் வாக்கு தர்றேன், உங்களுக்கு வாக்கு தரேன், நீங்க செத்துற மாட்டீங்க.
நாளைக்கே அதை செய்யாதீங்க. கொரோனா பீரியட்ல போவேணாம் வெளியே. ஏன்னா கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் யோசித்து பாருங்க. முதல்ல உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா 12 மணி நேரம் எடுத்துக்கோங்க. காலைல 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புங்க, சாயந்தரம் 6 மணிக்கு. வேலைக்கு போறதை பத்தி பேசல நான். எங்க போறேன்னு தெரியாம கிளம்புங்க. ஒரு 6 மணிக்கு அப்படியே கிளம்புங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வாங்க. ஒரு பைசா கூட கையில எடுத்துட்டு போங்க. இந்த உலகம் எவ்வளவு நல்லதுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு உதவி செய்யறவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, இது கொஞ்சம் அதிகமாச்சுதான், ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கீங்க, உங்க திறமெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். உங்க திறமை வெளியே வர ஆரம்பிச்சு நீங்க போய் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா பாட்டு பாடுவீங்க. கையில ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், யாராவது இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு போயிருந்தாலும் வாங்கி டக்கு டக்குன்னு அடிச்சு அந்த இடத்துல யாராவது காசு தருவாங்களான்னு பாப்பீங்க. கொஞ்சம் மென்டல் எக்ஸசைஸ் பண்ணணும். பைசா இல்லாம, பைசா தான் வாழ்க்கை. அதுதான் டிசையர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நீங்க இப்படி மாத்திக்கோங்க. The emotional attachment with money is the root of all evil. The emotional attachment with money. பணத்தோடு கூட உங்களுக்கு இருக்கிற உணர்வுபூர்வமான ஒரு பந்தம். அந்த உணர்வுபூர்வமான பந்தம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இல்லை. ஈவன் பண ஆசை கூட, பண விருப்பங்கள் கூட காரணம் இல்லை. ஏன்னா விரும்புகிற காரியம் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா எமோஷனலி பணத்தோட நீங்க அட்டாச் ஆயிட்டீங்க. எத்தனை பேர் இங்க எமோஷனலி பணத்தோட அட்டாச் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அட்டாச்மெண்டே கிடையாதுன்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி, கை தூக்க வேணா, நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு மால் போறீங்க, மால் போய் பொருள்லாம் வாங்கிட்டீங்க. பொருள்லாம் வாங்கிட்டு பில் போடுற இடத்துக்கு வர்றீங்க. வந்தோடனே உங்க கிரெடிட் கார்டு எடுத்து அப்படி ஸ்டைல் அப்படி நீட்டுறீங்க. அது நல்ல கிரெடிட் கார்டு வேற. ஃபிளைட்ல போனா அவங்களதான் முதல்ல கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கார்டு வேற. சோ நீங்க அவன் உள்ள அந்த மிஷின்ல விட்டு எடுக்கிறான். எடுத்த உடனே சொல்றான், சாரி உங்க இதுல பணம் இல்லை அப்படிங்கிறான். எரர் காமிக்குது, உங்க இதுல பணம் இல்லை அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு வரக்கூடிய முதல் எண்ணத்தை என்னோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? பகிர்ந்து கொள்ளுங்க. இல்ல உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படி இருக்கும் உங்க ஃபேஸ்? எப்படி இருக்கும்? நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த 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 கடைக்காரன் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்க பேங்க், நீங்க பொருள் வாங்கிட்டு கார்டை கொடுக்குறீங்க, கார்ட்ல பணம் இல்லைன்னு கவுண்டர்ல நிக்கிறோம் சொல்றான். நீங்க அவனை பேங்க்கார மாதிரி பேசுவீங்க. என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லணும். நேத்து கூட நான் 1 லட்சம் ரூபாய் போட்டு வந்தேன். நான் அவ்வளவு பெரிய பிசினஸ், என்ன பணம் இல்லைன்னு சொல்றேன்? என்ன, எதுக்கு இவ்வளவு டீட்டெயில் அவனுக்கு? அவன் கடைக்காரன், அவன் போடுறான், இல்லைன்னு சொல்லுதான் அவங்களுக்கு அதை சொல்றான். ஆனா அவங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல வேண்டியது தெரியும், அதெல்லாம் சொல்லுவான். ஏன் தெரியுமா? நான் பிச்சைக்காரன் இல்லைன்றத முதல்ல அவனுக்கு தெரிஞ்சு அவனுமே. அவன் என்ன தப்பா நினைச்சிருக்காது. அவன் தப்பா நினைச்சா இப்ப என்ன? அவன் தப்பா நினைச்ச சாரின்னு சொல்லிட்டு அடுத்த கார்டு இருந்தா கார்டை கொடுப்போம், இல்ல கேஷ் இருந்தா கேஷை கொடுப்போம், இல்லைன்னா சாரிங்க இந்த வண்டியை அந்த பக்கம் விட்டுட்டு பொருள் எடுத்து வச்சுக்கப்பா அப்படின்ட்டு சும்மா நடந்து வந்துட போறோம். ஒரே ஒரு தேவை, நம்ம வெளியே வரும்போது கிங்னு எதுவும் சத்தம் போடக்கூடாது, அவ்வளவுதான். எதையும் எடுத்துட்டு வராம வெளியே வந்துட்டா நல்லது. என்ன ஆனா அந்த எம்பராஸ்மெண்ட் பாருங்களேன், அந்த வெக்கம், அதெல்லாம் அந்த பணத்தோட கூட அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. ஏன்? இந்த பணம் தான் என்னுடைய மதிப்பை காட்டுகிறதா நான் நினைக்கிறேன். இந்த பணம் தான் என்னுடைய வேல்யூ நான் நினைக்கிறேன். அங்கதான் பிரச்சனை. அப்ப என்னுடைய வேல்யூ இருக்கணும்னா நான் பணம் சம்பாதிக்கணும். அது எந்த விதத்துல வந்தாலும் பரவாயில்ல, அதுவே என் சிந்தையா மாறிடுது. அதுதான் என்ன பணக்காரனாக்க விடாம தடுக்கிற ஒரு மிக மோசமான விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பைபிள்ல நீங்க வாசிக்கிற எந்த பகுதியை வாசித்துட்டோம், கடவுளுக்கோ அல்லது அதை எழுதினவருக்கோ நாம நல்லா இருக்கிறது பிடிக்கல, நம்ம பணக்காரராகிறது பிடிக்கலன்னு நம்பிடாதீங்க. அப்படி நம்பிதான் நம்ம பாவம் இந்த நிலைமையில இருக்கிறோம். இயேசு சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னாரு. அப்படின்னா அப்படி கையை தட்டிட்டு ஜாலியா போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லல. எதுக்காக அதை சொன்னார்னா, நீ கவலைப்பட்டினா நாளைய தினத்துல உனக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேராது. கவலை என்பது நம்ம விட்டு பணத்தையோ மற்ற எந்த, நீங்க ரொம்ப நேரம் கவலைப்பட்டுட்டு இருங்க, உங்க பிள்ளைங்க கூட உங்க பக்கத்துல வராதுங்க. கவலைப்படுற ஆள் யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் கவலையாவே வந்துக்கிறீங்க.
அப்படியே சோகமா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சோகத்தை கிரியேட் பண்றீங்க, சோகமாவே உட்கார்ந்துருக்கீங்கன்னா யூ கேனாட் அட்ராக்ட் எனி குட் திங்ஸ். அதனாலதான் அவர் கவலைப்படாதீங்க, உங்கள்ட்ட பணம் வரக்கூடாது, நீ அப்படியே நீ அந்த குடிசையில இருந்த குடிசையில இருந்துட்டு போ, கவலைப்படாம இரு. அதுக்காக அவர் சொல்லல. உங்க உணர்ச்சிய நீங்க ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நல்ல காரியங்கள் எதுவும் உங்களுக்கு வராது. அப்ப பண உணர்ச்சி ஒரு இப்ப சில பேர் யோசிக்கிறாங்க, நாங்க நல்லது பிரதர் நல்லா சொன்னாரு, நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. எங்க மால்ல இந்த மாதிரி கார்டை கொடுத்தா அவன் இல்லைன்னு சொன்னா கூட நான் வந்துருவேன் அப்படின்னா எனக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட். இன்னொரு பக்கம் யோசித்து பாருங்க, திடீர்னு யாரோ உங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு லாட்டரியில 1 லட்சம் ரூபாயோ அல்லது 1 கோடி ரூபாயோ விழுந்திருக்குன்ட்டு, எப்படி இருப்பீங்க? அப்படியா பேசலாம் 1 லட்சம் விழுந்துச்சா அப்படி இருப்பீங்களா? குதிப்பீங்களா? அவள்தான். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எனக்கா 1 லட்சமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு கதை, ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் ஏதோ லாட்டரி வாங்கியிருக்காரு, லாட்டரியில 15 லட்சம் ரூபா விழுந்துருச்சு. 15 லட்ச ரூபா விழுந்த உடனே, சாரி 50 லட்ச ரூபா விழுந்துருச்சு. 50 லட்ச ரூபா விழுந்த உடனே இப்ப அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். டாக்டர் சொல்றாரு, அம்மா அப்படி சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷத்துல மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாரு, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும், இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் அவர்கிட்ட பேசுறாரு. அப்படியே பேசிட்டு சொல்றாரு, ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு லாட்டரியில விழுந்தா, ஒரு லாட்டரி வாங்குற பழக்கம் எல்லாம் இருக்குதா என்னன்னு கேட்டு அப்புறம் சொல்றாரு, ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு லாட்டரி விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, என்ன டாக்டர், விழுந்தா ஏதோ இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கடனை அடைப்பேன். இல்ல ஒரு 5 லட்சம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறாராம் டாக்டர். அப்போ 5 லட்சம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா அது ஒரு நிலங்கள்லாம் கிடைச்சா வாங்கி போடுவேன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றாரு. இவரு வெறுப்பாயிடுச்சு பேஷண்ட்டுக்கு, என்னடா இவரு அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் சொன்னாரு, ஒரு 50 லட்சம் விழுந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவரு வெறுப்புல 50 லட்சம் விழுந்தா பாதி உங்களுக்கு தந்துடும் டாக்டர் அப்படின்னு உடனே டாக்டர் 25 லட்சம் எனக்கா அப்படின்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும்ல, இவனுக்கு உண்மையிலே விழுந்திருக்குன்னு. திடீர்னு பணம் அதிகமா வந்தாலோ, திடீர்னு அதனாலதான் சில பேர் பணம் வந்தா அந்த ஆள் மாறிட்டாங்க, பணம் வந்த உடனே அந்த ஆளுக்கு ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு. இது எல்லாமே எமோஷன் சம்பந்தமான விஷயங்கள். அதுதான் நான் உங்களோட கூட பேசுறேன். சோ 2 ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு பணத்தை கவர்ன் பண்ணுகிற. there are 2 forces which governs money. பணத்தை நிர்வாகம் பண்ணுகிற 2 சக்திகள் இருக்குது. அத ஆவிக்குரிய வார்த்தைகள்ல சொல்லணும்னு சொல்லி சொன்னா blessings and curses சொல்றோம். சாதாரண வார்த்தைகள்ல, சயின்ஸ் வார்த்தையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் ரிப்பல்ஷன். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நம்மை விட்டு பணத்தை, நல்ல காரியங்களை தூர கொண்டு போகிற சக்தியும் இங்கு இயங்குகிறது. நம்மை நோக்கி பணத்தை வர வைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல ஃபோர்ஸும் இங்க ஒண்ணு இருக்குது. இத நாம மனம் அப்படின்னு சொல்றோம், அல்லது உணர்ச்சி, எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். போன வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல பண ஆசை, பண ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள். 1 தீமோத்தேயு 6:17 ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் 2 பேரை காமிக்குது. ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். சோ ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் யாரு? தங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஐஸ்வர்யவானாக விரும்புவாங்க. தங்களுக்கு போதுமானது இருக்குதுன்னு நம்புறவங்க அவங்க ஐஸ்வர்யவானுடைய மனநிலையில இருப்பாங்க. சோ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? காரியங்களை தேடுறாங்க. ஏன்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அந்த மைண்ட் செட்டுக்கு பேரு ஆங்கிலத்துல இஃப் தென் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தென், இஃப் தென், இஃப் these things happen then I will be happy. இதெல்லாம் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நான் சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்.
என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படிச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் கணவன் என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். என் மனைவி இப்படிலாம் நடந்துக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். என் வேலையில எனக்கு உயர்வு கிடைச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க யோசித்து பாருங்க. கிடைச்சிருச்சுன்னா இதை செய்வேன், சந்தோஷமா இருப்ப மட்டும் இல்ல, எதை வேணா போட்டுங்க. இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் இட் வில் பி, இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் இட் வில் பி. இதுதான் நம்முடைய மாடல் ஆஃப் மைண்ட். இப்படிதான் நம்ம வாழ்றோம். இப்ப நான் மட்டும் சின்ன கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்ச காரியங்கள் இப்ப உங்ககிட்ட இருக்கா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் நினைச்சுங்க. அது இப்படி கேக்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னால நான் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதித்தா சந்தோஷமா இருப்பேன் நினைச்சீங்க. கடவுள் புண்ணியத்துல இப்ப 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கேள்வி, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு தான். இப்போ 1 லட்சம் ரூபாய் வந்து கூட சந்தோஷப்படலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்ம வாழ்க்கையில இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பிறக்கும் போது எதுவுமே நடக்காம சந்தோஷமா இருந்தோம். நேத்து முந்தா நேரத்தெல்லாம் நானும் என் மனைவியும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த குழந்தைங்க சிரிக்கிற வீடியோங்க. அது எந்த காரணமும் இல்லாம சிரிச்சிட்டு இருக்கு. எந்த காரணமும் இல்லாம கெக்க பக்கம் சிரிச்சுட்டே இருக்கு. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், என்னடா நம்ம ஏன் சிரிக்க மாட்டேன்றோம், நம்ம ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டோம்னா, சந்தோஷமா இல்லாம இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாளா. We are learned how to be unhappy. இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில செஞ்ச மிக முக்கியமான பணி என்னன்னா, பாருங்க, பிறக்கும் போது ஒரு 3 கிலோ இருந்தோம். இப்போ எக்கச்சக்கமா ஏறி போய் கிடக்குது, வெளியே சொல்ல முடியாத அளவு இருக்குது. உயரமும் அப்படித்தான். இதெல்லாம் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வளர்ந்ததுனால நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்றோம். என் வெயிட் கூடிடுச்சு, என்னோட உயரம் அதிகமாயிடுச்சு, அதை நான் வளர்ந்துட்டோம்னு சொல்றோம். அப்ப சந்தோஷம் 3 வயசுல இருந்தது இப்ப அதிகமா தானே இருக்கணும். அதான வளர்ச்சி. ஆனா நம்ம துக்கப்பட எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருப்பது என்பதை ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறது போல, இன்னும் சொல்ல போனா அதை விட சிறப்பாக நாம கற்று வைத்திருக்கிறோம். ஏன் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடந்தாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப எனக்கு சொல்லுங்க, வானவில்ல பார்த்து சந்தோஷப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வானவில்ல பார்த்து சந்தோஷப்பட்டவங்க கொடுத்து வச்சவங்க. மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போனேன், இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்ற கை வைத்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போனேன், ஏதோ ஒரு சீன் நான் பார்த்தேன், ஒரு இயற்கையை பார்த்தேன். ஏன் அது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஏன் ஒரு வானவில்ல பாத்தீங்க இன்னைக்கு கூட அதை நினைச்சா சந்தோஷமா இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க அது நோவாவுக்கு கடவுள் தந்தது, அதனால சந்தோஷம். அந்த ஆவிக்குரிய விளக்கத்துக்குலாம் நான் போல சாதாரணமா கேக்குறேன், ஏன் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு அதை பார்த்த அன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நீங்களும் உங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறீங்க, அந்த வானவில்ல பாக்குறீங்க, பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனா யாருமே இந்த வானவில் மட்டும் இன்னும் ஒரு 90 டிகிரி இந்த பக்கம் தள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருந்திருக்கும். ஏன் இந்த வானவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அருமையா இருந்திருக்கும். அப்படி யாராவது சொல்லிருக்கீங்களா? இந்த மலை இன்னும் கொஞ்சம் ஏத்தமா இருந்ததுன்னா அட்டாசமா இருந்திருக்கும். சொன்னதில்ல, அது இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டதினால் இன்று வரை சந்தோஷமா இருக்கிறது. அது எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம், அதனால இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை திருத்தவும் முயற்சி பண்ணிருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அது கூட நமக்கு துக்கமா தான் இருந்திருக்கும். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக்கிட்டே இருக்கணும். இது வந்தாதான், இது இப்படி இருந்தாதான், இது இன்னும் கொஞ்சம் கூடுனாதான், இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சாதான், இந்த ஆள் இப்படி இருந்தாதான், அந்த மனுஷன் இப்படி இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா ஒருபோது நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அக்செப்ட், இந்த வாழ்க்கைய நம்ம அக்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும்னு பாருங்க. எதுவுமே மகிழ்ச்சிக்கு காரணமா சொல்லாதீங்க. இது இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லாதீங்க. சின்ன வயசுல நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். அந்த நிறைய பேர் வந்து அந்த ராஜாவை பார்ப்பாங்க, வைத்தியர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில ஒரு வைத்தியர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாரு, எவன் ஒருத்தன் சந்தோஷமா எப்பவும் சந்தோஷமாவே இருக்கிறானோ அவனுடைய சட்டையை கொண்டு வந்து இந்த ராஜாவுக்கு போட்டீங்கன்னா
இந்த ராஜா சுகமாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் வைத்தியன். சோ உடனே போர் வீரர்கள் எல்லாம் நாலா பக்கமும் தேசத்தின் நாலா பக்கமும் போவாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது சந்தோஷமா இருக்க மாதிரி கேட்டா உடனே போய் அவங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்களா? எங்கெங்க எப்படிங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. பிள்ளைய குறிச்சு சொல்லுவாங்க, பணத்தை குறிச்சு சொல்லுவாங்க, ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி ரொம்ப டயர்ட் ஆகி இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சத்திரத்துல படுத்திருக்கும் போது உள்ள இருந்து விசில் சத்தம் கேட்கும். விசில் சத்தம் கேட்கும், பயங்கர பாட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். பாட்டு சத்தம் கேட்டோடனே சோல்ஜர்ஸ்க்கு ஒரே சந்தோஷமாயி ஓடி போய் அவனை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி நீ எப்ப சந்தோஷமா இருப்பியான்னு கேட்பாங்க. ஆமா நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன், ஒரு கவலையும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவான். அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. ஆனா அவன் சொல்லுவான் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவான். அப்பன்னா அவன் சட்டையை கொடு, ராஜாட்ட கொண்டு போய் போடணும், அப்பதான் அவர் சுகமாவாருவான். சட்டையை கொடுன்னு கேட்டவன் சொல்லுவான் எனக்கு தான் சட்டையே இல்லையே. அவன் ஒரு பிச்சைக்காரன், சட்டை இல்லாத பிச்சைக்காரன். விளங்குதுங்களா? இந்த மேட்டரை போய் ராஜாட்ட சொல்லுவாங்க. ராஜா இப்படி ஒரு ஆளை பிடிச்சோம், சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சோம், ஆனா அந்த ஆளுக்கு சட்டை இல்லைன்ட்டான். அப்பதான் ராஜாவுக்கு தெரியுது சட்டை இல்லாத ஒரு ஆள் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ இவ்வளவு பெரிய அரண்மனையில நான் வாழ்ந்துட்டு நான் ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்கணும்னு சொல்லி அந்த சட்டை போடாமலே சுகமாயிட்டாரு. காரணமே இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். விளங்குதுங்களா? எங்க வீட்டு பக்கத்துல நாங்க ஒரு 14வது மாடியில இருக்கிறோம். சோ திடீர்னு காலைல ஒரு 8 மணி ஆச்சுன்னா கீழே ஒரே சிரிப்பு சத்தமா கேட்கும். எட்டி பார்த்தா ஒரு 10-15 வயதான நண்பர்கள் அப்படியே சிரிப்பாங்க. அப்படி சிரிப்பாங்க, வேற வேற மாதிரி சிரிப்பாங்க. வயிறு குலுங்குற மாதிரி, இருதயத்துல இருந்து வர்ற மாதிரி எல்லாம் சிரிப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இதுவா இருக்கும். பரவாயில்ல, காலையில சிரிச்சுட்டாங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாம்பே ட்ரெயின் கூட்டத்துல ஏற போறாங்களே அப்ப சிரிப்பாங்களா? அதான் கேள்வி. காலைல எதுவும் தொந்தரவே இல்லாத போது கூடி சிரிக்கிறது ஒரு கலையா ஒரு எக்ஸசைஸா பண்ணிட்டு இருக்காங்க, அது ஓகே. ஆனா இந்த சிரிக்கிறது எங்க நடக்கணும்? அன்றாட வாழ்க்கையில உள்ள போறோம் பாத்தீங்களா, அங்க சிரிக்கணும். நமக்கு எந்த காரணமுமே இல்லாம இல்ல, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணம் தான் இயேசு கிறிஸ்து. அததான் அவர் சொன்னாரு, இந்த பூவை உடுத்து விக்கிறவர், இந்த பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், இதெல்லாம் பாருங்க, அவர் உங்களுக்கு தேவையானதை தரமாட்டாரா அப்படி சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்துறாரு. ஏன்னா பவுல் சொல்றாரு, அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா கூட நீங்க எங்கேயும் வெட்கப்பட மாட்டீங்க. சோ நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்கன்றத பத்தி நீங்க பணக்காரரா ஏழையான்றது தீர்மானத்துக்கு வராது. எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, how much you are making or how much you are having is not important. உங்களிடத்துல பணம் வரும் பொழுதும் பணம் உங்களை விட்டு போகும் பொழுதும் எப்படிப்பட்ட எமோஷன்ஸை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. It is the energy with which your money is given and received that determines your flow. அதனால்தான் பவுல் சொன்னார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அது நாம எப்படி நினைச்சிட்டோம்னா, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சில் கொடுக்கும்போது உற்சாகமா இருக்கணும்னு நினைச்சிட்டோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளதானே கொண்டு வந்துட்டோம். ஆஃபரிங் போடும்போது உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம். கொடுக்கிறவனிடத்தில் உங்க கையை விட்டு பணம் போகும்போதெல்லாம் அது உற்சாகமா போச்சுன்னா, பணம் மட்டும் இல்லைங்க, நீங்க எதை செய்யறீங்களோ அதை உற்சாகமா செஞ்சா அதனுடைய பலன் வேற மாதிரி, செய்யணுமேனு செஞ்சா அதனுடைய பலன் வேற மாதிரி. விளங்குதுங்களா? நான் சொல்றேன், எதை ஒண்ணு உற்சாகத்தோட செய்யறோமோ, எதை ஒண்ணு மிகுந்த ஆர்வத்தோட செய்யறோமோ, அப்ப பணம் நம்மளை விட்டு போகும்போது அது கீரை கரைக்கு போனாலும் சரி, கார் வாங்க போனாலும் சரி, சந்தோஷத்தோட போகும். அப்போ பணம் நம்ம விட்டு போகும்போது எங்க போகுது, என்ன உணர்ச்சி வெளிவருது நிறைய பேருக்குன்னு சொன்னா, ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, பயம். ஏன் பயம்? இதை நான் வாங்குகிறேன், இதை வாங்குறது எனக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுமா, இது நான் வாங்குறேன். இது பாருங்க, நிறைய நேரத்துல இந்த ஆங்ஸைட்டி பீப்புள் இருக்காங்க பாருங்க, பதட்டப்படுகிற மக்கள் யாரா இருப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்களுக்கு பதட்டம் இருக்குமானால், பதட்டத்துக்காக நீங்க மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தா, அல்லது
எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்குதுன்னா, உங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஆளா இருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருப்பீங்க. நீங்க போடுற கோட்ல எல்லாரும் வண்டி ஓட்டணும்னு நினைப்பீங்க. அதுதான் சரி, நீங்க சொல்றது அந்த உலகத்திலே சரி, படைத்தவர் மாதிரி ஆயிடுவீங்க. பதட்டம் ஆயிடுவோம். பிள்ளைங்க தப்பு செஞ்சிடக்கூடாது. அதுக்கு முன்னால அந்த செஸ் மூவ் மாதிரி சில பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், செஸ்ல 10 மூவுக்கு அப்புறமா யோசிப்பாங்களாம், 5-6 மூவுக்கு அப்புறமா யோசிப்பாங்களாம். இவன் இந்த மூவ் நம்ம இங்க பண்ணா என்ன பண்ணணும், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு யோசிப்பாங்க. இவன் தப்பு பண்ண விடாம பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கர முன்னேற்பாடு பிள்ளைக்கு. யோசித்து பாருங்க, ஆதாம் பழத்தை சாப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவா, அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஒரு இருமல் இருந்தா கூட இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். அப்படி சொல்லியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் எப்பா சாப்பிடக்கூடாது பொழுது ஏதோ ஞாபகப்படுத்துறாருன்ற மாதிரி. அது கூட பண்ணலீங்க. அவர் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன்றாரு. நான் ஒரு முறை ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே முழு கட்டுப்பாட்டுல, உம்முடைய முழு கட்டுப்பாட்டுல என்ன வையும் ஆண்டவரே, முழு கட்டுப்பாட்டுல வையும், ஏன்னா உம்முடைய கண்ட்ரோல்ல இருக்க விரும்புறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஷாக் ஆயிட்டேன் நான். கடவுள் கட்டுப்படுத்த மாட்டேன்ட்டாரு அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு, பிறகு எதுக்கு நான் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒரு கனியை கொடுத்தேன், இச்சை அடக்கணும்னு ஒரு கனி கொடுத்தோம்ல, நீ உன்னை அடக்கிக்கணும்னு தான் கொடுத்தேன்னு தவிர நான் உன்னை அடக்கணும்னு கொடுக்கல. சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ணிடுவேன் என்ன. ஏன்னா பிறகு கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிட்டா நம்ம சொல்லிக்கலாம், அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலன்னு. அவன் சொன்னான்ல, நீர் தந்த புத்திரி எனக்கு சரியில்லைன்னு சொன்னான்ல, அந்த மாதிரி சொல்றதுக்காகவே ஆண்டவரே என்னை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ கண்ட்ரோல் படி நடந்துக்கலன்னா இப்ப யாரு தப்பு? நான் கேட்டேங்க, கண்ட்ரோல் பண்ண சொல்லி கேட்டேன், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு. இல்ல அவர் சொல்லிட்டாரு, நீ உனக்கு நான் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். காட் கண்ட்ரோல் எங்கேயும் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது பைபிள்ல, காட் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா அவர் பதட்டம் ஆகல, ஐயோ இந்த பழத்தை சாப்பிட்டான்னா நான் என்னத்த பண்றது, பூமி இப்படி நாசமா போயிடுமே, இவன் இப்படி நாசமா போயிடுவானே அப்படின்லாம் கண்ட்ரோல் விஷயத்த அவர் கையில எடுக்கல. அவரு மீட்பு விஷயத்த கையில எடுக்கிறார். அவன் தப்பு பண்ணிட்டா கூட நான் அவனை மீட்டு கொள்ள முடியும், அவனை வந்து நானு திரும்ப ரிஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். சோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த பணம் போயிடுச்சுன்னா இதுக்கு மேல என்னால பணமே சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு யோசித்து பாருங்க. நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன், நம்ம ஒரு பிளைட் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு விமானம் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்க, நம்ம ஆளுங்க எப்படி பேசிப்பீங்க? என்னது பிளைட்டா? ஒரு பிளைட் விழுந்துச்சுன்னா எவ்வளவு ஆகும் தெரியுமா? போச்சு, 100 கோடி அவுட்டு. ஒரு முறை நாங்க வண்டி வாங்குறத பத்தி பேசிட்டு இருந்தோம், கார் வாங்குறத பத்தி. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாள். அப்போ எங்க பாஸ்டர் சொன்னாரு, மாருதி ஓம்னி வாங்கிடலாம்ப்பா அப்படின்னாரு. உடனே பக்கத்துல இருக்கிற பையன் சொன்னா, இல்ல அங்கிள் ஓம்னி வேணாம், கொஞ்சம் முன்னால நீளமா இருக்கிறதா வாங்குவோம், பேனட் வந்து முன்னால நீளமா இருக்கிறதா வாங்குவோம் அப்படின்னா. ஏன்பா அப்படின்னு கேட்டார். இல்ல ஓம்னி போய் இடிச்சுதுன்னா டைரக்டா டிரைவர் தான் வந்து இடிக்கப்படும், பேனட் இருந்ததுன்னா அது வந்து இடிச்சு கொஞ்சம் டிரைவர் சேஃபா இருப்பாரு அப்படின்னு சொன்னான். எங்க பாஸ்டர் சிரிக்கவே இல்லை, ரொம்ப அழகா, இப்ப நம்ம வண்டி வாங்குறது இடிக்கிறதுக்காக ஓட்டல, பாத்துக்க வாங்கல, ஓட்டுறதுக்காக தானே வாங்குறோம் அப்படின்னாரு. அதாவது அதுல பெரிய ட்ரூத், வண்டி வாங்கும் போதே இவன் மனசுல என்ன இருக்குன்னா இடிக்கும் இருக்குது. இதுதான் அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்றோம். சோ ஆங்ஸைட்டியா இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் சில விஷயங்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி. அதனாலதான் எப்பொழுதுமே மணியை வந்து நீங்க ஒரு கேம் மாதிரி பார்க்கணும். மணி வந்து கேம். நல்ல ஒரு பிளேயர் யாருன்னு சொன்னா, தோத்து போகும்போது துக்கப்படுறவன் நல்ல பிளேயர் கிடையாது. he will play in spite of the outcome. என்ன அவுட்கம் விட ஜெயிக்கணும்னு விளையாடுவான், ஆனா தோத்துட்டாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்ப ஒலிம்பிக்ல எல்லாம் வந்து பயங்கரமா விளையாடுறாங்க. ரொம்ப எத்தனையோ வருஷம் பிராக்டிஸ் பண்றாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுன்னா அந்த 4 வருஷமும் பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த 4 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி பயங்கரமா சாப்பிடுவாங்க, சில விஷயங்களை சாப்பிட மாட்டாங்க, பயங்கர இச்சை அடக்கமா இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க. ரொம்ப விஷயங்கள் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அந்த ஒலிம்பிக்ல வந்து ஓடுவாங்க. ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. ஓடி போயிட்டு முதல் பரிசு வாங்குவாங்க. முதல் பரிசு வாங்கிட்டு வந்து அந்த மேடையில 1, 2, 3 போட்டிருக்கோம். அந்த மேடையில நிறுத்தினோடனே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். 4 வருஷம் வேலை செஞ்சீங்களாம். 4 வருஷமா வேலை செஞ்சவனுக்கு ஏதாவது பெருசா தருவாங்கன்னு பார்த்தா இவ்வளோண்டு மெடலுங்க. ஒரு சின்னதா ஒரு மெடல் அல்லது ஒரு சின்ன கோப்பை. இந்த கோப்பை நம்ம வடிவேல் மாதிரி ஏதாவது வர்ற கடையில வாங்கிட்டு வந்துடலாம் ஜெயிக்காமலே. ஏன்னா நம்ம பேரை வேணா அதுல போட்டுக்கலாம். அதுக்கு எதுக்கு அந்த 4 வருஷம் கஷ்டப்பட்டான்? 4 வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியில இவ்வளோண்டு மெடலும் இவ்வளோண்டு கப்பும் வாங்குறதுக்கா 4 வருஷமா கஷ்டப்பட்டான். அந்த மெடல்லாம் அவங்களால வாங்கிக்க முடியும். அந்த மெடல், அந்த கோப்பை இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைச்சிரும். ஆனா அந்த நேரத்துல ஏற்படுற ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்காக தான் இந்த 4 வருஷம் அவன் கஷ்டப்பட்டிருக்கான். ஒரு கேள்வி இப்ப கேக்குறேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமே படாம ஓடவே ஓடாம ஏன்னா இந்த மாதிரி 4 வருஷம் ட்ரைனிங் எல்லாம் இல்லாமலே அன்னைக்கு ஜெயிச்ச பிறகு என்ன உணர்ச்சியை பெற முடியுமோ அந்த உணர்ச்சிய இப்ப என்னால பெற முடியும்னா நான் அதெல்லாம் கஷ்டப்படுவேனா? இததான் பணத்துக்கு சொல்றேன். நாம நினைக்கிறோம் அந்த உணர்ச்சி எப்போ வரும்னு சொன்னா, என்கிட்ட 1 கோடி ரூபாய் வந்த உடனே நான் வெற்றிகரமா உணர போறேன். வராமலே உணர்ந்துக்க முடியும். யாரு கேட்க போறா உங்கள? ஏன்னா முதல்ல உணர்ந்துருங்க. முதல்ல உணர்றதுதான் நல்லது. எது ரிச்னஸ் தெரியுமா? பணம் இல்லாத போது கூட பணம் இருக்கிறது போலவே ஃபீல் பண்ணி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா நீங்க தான் பணக்காரர். இயேசு எங்கெல்லாம் பணத்தை பத்தி பேசுறாரோ, இவங்க 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு மணி ஐக்கியூ, இன்னொன்னு மணி ஈக்யூ. பணத்தை குறித்த அறிவு, பணத்தை குறித்த உணர்ச்சி. நிறைய பேருக்கு பணத்தை குறித்த அறிவு இருக்கிறது. பணத்தை குறித்த அறிவுனா என்னது? பணம் எப்படி உண்டாக்குறது, பணத்தை எப்படி செலவு பண்றது, பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, பணத்தை எப்படி அதிகமாக்குறது, இதெல்லாம் பணத்தை குறித்த அறிவு. இந்த அறிவு இருந்ததுனாலதான் ஒருத்தன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த முறை நல்லா விளைஞ்சிருக்குது, இந்த நான் வந்து என்னோட பேரனை இடிச்சு பெருசா கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கியூ அவனுக்கு இருக்குது. மேக்கிங் மணி, ஸ்பெண்டிங் மணி, ப்ரொடெக்டிங் மணி, இன்க்ரீசிங் மணி. இது இந்த உலகமா இப்படிதான் நடக்குது. எப்படி நடக்குது? பர்ச்சேசிங், செல்லிங் அண்ட் பையிங். வாங்கவும் விற்கவும் முடியாது அப்படின்னு போட்டுருக்கு. அப்படின்னா என்ன? இந்த உலகம் இயங்குற மெத்தடே அப்படிதான். வாங்குவோம் விற்போம், இப்படிதான் நடக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பணம் எப்படி பயன்பாட்டுக்கு வருது? கிவிங் அண்ட் ரிசீவிங். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பண விஷயத்துல என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, அங்க வாங்கணும் விற்கணும், இங்க கொடுக்கணும் பெறணும். அது மணி ஐக்கியூ, இது மணி ஈக்யூ. வாங்கும் போதும் சரி. சில பேருக்கு வாங்குறது கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? வாங்குறது கஷ்டம், பணத்தை வாங்குறது கஷ்டம். சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்துட்டாங்க, அம்மா தலையை அசைச்சாதான் தாத்தா வந்து பணம் கொடுப்பாரு. பணம் கொடுத்த உடனே பிள்ளை அப்படி அம்மாவை பார்க்கும், வாங்கலாமா வாங்க வேணாமான்னு. அம்மா சொல்லுவாங்க வாங்கிக்க அப்படிம்பாங்க. உடனே அதை வாங்கிட்டு சரி. அடுத்த முறை தாத்தா வந்துட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒண்ணுமே கொடுக்காம போறாரு. உடனே புள்ள போன முறை கொடுத்தாரு, இந்த முறை கொடுக்கலையே, அம்மா கூட வாங்க சொல்லிச்சேன்னு சொல்லி தாத்தா பணம் எதுவும் தராம போறேன் அப்படின்னு கேட்டுடுச்சுன்னா, அது போன பிறகு வீட்டுல பிள்ளைக்கு செம்ம அட்டி விடும்.
ஏன்னா கேட்கறது தப்பு, அதை ஒரு அவமானம் அப்படின்னு பிள்ளைக்கு அன்னைக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் சொல்லிக்குது பைபிள்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட தானே கேட்கணும், அப்படி போட்டிருக்காங்க. ஆண்டவர் இடத்தில் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் போட்டிருக்கா உங்களுக்கு. நல்லா வாழ்த்து பாருங்க, மேல கீழ எல்லாம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா உடனே அதை கொண்டு போய் பிரேயரோட அட்டாச் பண்ணி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் உடனே அதை கொண்டு போய் காணிக்கோட அட்டாச் பண்ணி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க யாரையாவது போய் சிரிங்க, யாருமே ஏன் சிரிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. 2-3 முறை சிரிச்சாதான் கேட்பான். முதல் முறை நீங்க சிரிச்ச உடனே அவனுக்கே தெரியாம சிரிப்பு வந்துடும் அவனுக்கு. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை தான் திரும்பி பெற்றுக்கொள்றீங்க. அதேதான் சொல்றேன், பயம் இருந்தது, பணத்தை குறிச்ச பயம் இருந்ததுன்னா தொடர்ந்து உங்களுக்கு பயம் அதிகமாகும். நீங்க பயத்தை கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப பயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்குறீங்கன்னா மகிழ்ச்சி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இது சிஸ்டம் வேலை செய்யுது. இந்த சிஸ்டம் சரியான சிஸ்டம். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வந்து மணியை குறிச்சு உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நல்லாதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். எங்களுக்கு பண ஆசை இல்லைன்னு சொல்லுவோம். பிறகு பணம் வரும் போவாங்க அப்படிம்போம். பிறகு சில பேர் தாராளமா செலவு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போய் எப்ப கொஞ்சம் சேமிச்சு வைப்பான்னு சொன்னா, இறைக்கிற கிணறு தாங்க சொரக்கும், இறைக்கிற கிணறு தான் சொரக்கும் அப்படிம்பாங்க. So really what's emotion you are having with when you heard money? பணத்துக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்குதா? இஸ் மணி இஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி? ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து பேப்பர் வச்சு எழுதுங்க. இப்ப கூட நீங்க எழுதலாம். ஒரு பேப்பர்ல நீங்க உங்களுக்கு மாதமான வருகிற வருமானத்தை அப்படியே எண்ணில் எழுதுங்க. வேற வேற வருமானம் வந்தா கூட எல்லா வருமானத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே எழுதுங்க. இதுதான் உங்க வருமானம். எழுதிட்டு அதை பார்த்து, அதை நல்லா பார்த்துட்டு, இது எனக்கு போதாது அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. இது எனக்கு போதாதுன்னு சத்தமா சொல்லும் போது உள்ளுக்குள்ள கவனிங்க, என்ன உணர்வு நீங்க உணர்றீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பணத்தை குறித்த ஒரு கதை இருக்குது. உங்க பிள்ளைங்களோட நீங்க சுத்தி இருக்கும் பொழுது என்ன மாதிரி கதையை உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே கதையை திரும்ப திரும்ப சொல்றீங்களா? கஷ்ட கதையை திரும்ப சொல்றீங்களா? அல்லது ஆண்டவர் ஆச்சரியமா ஆசீர்வதித்த கதையை சொல்றீங்களா? அல்லது பணம் ஒரு விஷயமே இல்ல, பணம் இல்லாம நிறைய விஷயம் இங்க இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி, இன்னைக்கு ஒரு பைசா கூட இல்லாம எல்லா பைசாவும் போயிடுச்சு உங்க கையை விட்டு, என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு உண்டாகும்? திடீர்னு எல்லா பணமும் உங்களை விட்டு போயிடுச்சு, என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு உண்டாகும்? நான் கேட்ட நிறைய பேர் சொல்றாங்க, அவ்வளவுதான் பிரதர், ஒரு மாதிரி ஆடி போயிடுவேன் நானு. அப்போ நீங்க ஆடாம இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, பணம்ன்றது இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் நான் விசுவாசி, நான் கர்த்தருக்குள் அந்த ஆளு இந்த ஆளுன்னு சும்மா பேச்செல்லாம் வீரமான பேச்செல்லாம் இருக்குது. ஆனா ரியல் டெஸ்ட் வருது, ஒரு பணம் கூட இல்ல, ஏன் ஆடி போறோம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எது உள்ளவைகள் போதும்? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் கூட இருக்கிறாரு, அது எனக்கு போதும்னு நினைக்கிறது. அபண்டன்ஸ் எங்க இருந்து வரும் தெரியுமா? முதல்ல இனஃப் அப்படிங்கிற மனசுல இருந்து அபண்டன்ஸ் வருது. இனஃப், போதும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, போதும் என்ற மனதுடனே கூடிய, போதும் என்ற மனதுடன் கூடிய. இப்ப நமக்கு போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெய்வ பக்தி இருக்குது, இதுதான் இல்ல, போதும் என்ற மனதுடனே கூட இல்ல. நம்ம பயப்படுறோம். இந்த தாளந்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. தாளந்தை பத்தி ஆண்டவர் பேசும்போது ஒரு கதை சொல்றாரு. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து எல்லாம் சொல்றாரு. இந்த 5 தாளந்துல உள்ளவன் வியாபாரம் செய்யறான், 2 தாளந்துல உள்ள வியாபாரம் செய்யறான். 1 தாளந்துல உள்ளவன் என்ன பண்றான்? நான் பயந்து எமோஷன்ஸ். ஆண்டவர் எங்க பணத்தை பத்தி நீங்க பேசினாலும் பாருங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்ல இருந்து நான் சொல்றேன், எங்க பணத்தை குறித்து பேசினாலும் அவர் பணத்தை எப்படி பெருக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அதிகமாக்குறது, இத பத்தி பேசுறதே இல்ல. எமோஷன்ஸ் பத்தி பேசுற சொல்லிட்டே வர்றாரு. இங்க பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைங்க, திருடவும் இது பண்ணவும் முடியாது, பூமியில நீங்க சேர்த்து வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா
அது வந்து திருடங்க வந்து திருடிடுவாங்க. நான் வந்து ரொம்ப கரெக்டா வசனம் எல்லாம் சொல்லலங்க. அதனால நீங்க நான் ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல. வசனம் தெளிவா சொல்லல நானு. ஆனா இதுதான் வசனம். பரலோக ராஜ்யத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நம்ம கடைசியா கண்டுபிடிச்ச வழி என்னன்னா, காணிக்கை கொடுத்தாவது நம்ம பேர்ல பரலோகத்துல ஒரு அக்கௌண்ட் ஓபன் ஆகி அங்க ஏதோ சேரும் போடுறதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னா, நான் காணிக்கைகள்லாம் எதிரி இல்லைங்க. இது முடியும் போது நானும் உங்ககிட்ட காணி கேட்க தான் போறேன். அது பிரச்சனை இல்லைன்னு பார்த்து. காணிக்க கொடுக்கறது தப்பு அப்படிலாம் சொல்ல. இந்த காணிக்க கொடுத்தா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் பிரச்சனை. அதுக்காக நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, அங்க பிரச்சனை. அப்படி கொடுக்கும் போதே இல்ல அப்படிங்கிற பதட்டம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அங்க என்ன சொல்லி இருக்குது? பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, பூமியில உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சரி, கீழே என்ன சொல்லிருக்குது? பரலோகத்துல வந்து பூச்சி இல்ல, அதெல்லாம் இல்ல. இங்க வந்து பூச்சி இருக்குது, திருடர் வந்து திருடிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த பணத்தை, அதாவது எங்க வீட்டு பீரோல வச்சிருந்தா அதை வந்து திருடன் திருடிடுவான், பரலோகத்துல கொண்டு போய் வச்சுட்டா அவனால திருட முடியாது அப்படின்னு அதே பணத்தை அங்க வைக்க ட்ரை பண்றோம். உங்களுக்கு வேணுங்க நான் சொல்றது? இல்ல நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? நீங்க பணத்தை போடும்போது அது வேற மாதிரி உருவாய் அங்க மேல போய் உட்காந்துருக்கோன்ட்டு. அவர் என்ன சொல்றாரு? பூமின்றது மெட்டீரியல் வேர்ல்ட், கண்கள் பார்க்கக்கூடிய உலகம். பரலோக ராஜ்யன்றது பார்க்க முடியாத உலகம். நீங்க எதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? பார்க்கக்கூடிய பொருள்களை அடையிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. பார்க்க முடியாதுன்னா சந்தோஷம், நிம்மதி, சுகம், இதெல்லாம் வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள், பார்க்க முடியாத விஷயங்கள். இதுல கவனம் செலுத்துப்பா. இதுல செழிப்பானவனா இரு, இதுல பணக்காரனா இரு, நிம்மதியில பணக்காரனா இரு, தைரியத்துல பணக்காரனா இரு, உறவுகள்ல பணக்காரனா இரு. அதுதான் பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கிறது. எங்கேயும் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது இல்ல, இங்க இருக்கும் போதே. பணம் எல்லாம் போச்சுன்னா ஏன் நடுங்கிடுறோம்? இன்னைக்கு பணம் எல்லாம் போச்சு, நடுங்கிடுறோம். இருக்கு ஏன் தெரியுமா? எத்தனை பேரு கையெல்லாம் வயத்தாதீங்க, சும்மா ஒரு கேள்விதான், கையெல்லாம் வயத்தாதீங்க. எத்தனை பேரு பிரதர் இன்னைக்கு எனக்கு ஒரு பைசா கூட இல்லாம போயிடுச்சுன்னா, ஒரு மாசம் நான் போய் தங்கக்கூடிய, எந்த சங்கடமும் இல்லாம நான் போய் தங்கக்கூடிய நண்பர்கள் வீடு எனக்கு இருக்குது. ஒரு மாசம் போய் ஒரு வீட்டுல தங்குவேன். அந்த வீட்டுல பல்பு பீஸா போயிடுச்சுன்னா மாட்டுவேன். அந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டு போய் கொண்டு போய் விடுவேன். நானும் வேலைங்கெல்லாம் அந்த வீட்டுல செஞ்சுட்டு ஜாலியா ஒரு மாசம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அளவுக்கு நான் சிநேகிதரை சம்பாதித்து இருக்கிறேன். அது மாதிரி எனக்கு ஒரு 50 சிநேகிதர் இருக்கிறாங்க. ஒரு மாசம் தங்கக்கூடிய 50 சிநேகிதர் இருக்காங்க. நீங்க இதுக்கு மேல வேலைக்கே போவானாங்க? 50 சிநேகிதர் 4 வருஷம் முடிச்சுட்டு 5வது வருஷம் வரும்போது மொதல் ஃப்ரெண்ட், என்னடா இன்னும் வரல அப்படின்னு கேட்பான். என்ன பிரதர், பணம் இருக்கிறதுனாலதான் அவன் சிநேகிதனாவே இருக்கிறான்னா நீங்க சரியான சிநேகிதர்னு சம்பாதிக்கணும்னு அர்த்தம். என்னத்த சம்பாதிச்சிட்டோம்? திருடன் திருடுறதையும் பூச்சி அரிச்சுறதையும் சம்பாதிச்சிட்டோம். சிநேகிதன்றது அப்படி இல்ல, நிம்மதின்றது அப்படி இல்ல. மனைவியை கூட வெளியே கூட்டு போக மாட்டேன்றோம், பணம் செலவாயிருன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அப்படியே போயிட்டு ஒரு அப்படியே வெளியே போயிட்டு ஒரு உங்க வீட்டு பக்கத்துல ஏரியோ நதியோ இருந்ததுன்னா அங்க போய் அப்படியே நடந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான காத்து இருக்கு பாருங்க, மூச்சு விட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் இலவசம். இந்த உலகத்துல ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் இலவசமா கடவுள் கொடுத்திருக்கிறார். நல்ல மைண்ட் செட் வரணும். உலகம் ரொம்ப நல்லது, உலகத்துல உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணம் தான் ஒரு மனுஷனுடைய வேல்யூவை தீர்மானிக்கல. இஃப் தென், என்கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா எனக்கு நிறைய சிநேகிதர்கள் இருப்பாங்க. ராங் கான்செப்ட். பணமே இல்லாம சிநேகிதர்களோட இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. நிறைய சிநேகிதர்கள் இருந்து பணமே இல்லாத ஆட்களும் இருக்காங்க. நிறைய பணம் வச்சுக்கிட்டு சிநேகிதர்கள் இல்லாத ஆட்களும் இருக்காங்க. நீங்க வெறும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இருந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம விட்டுறோம். அந்த நல்ல விஷயங்கள் தான் அடையும் போது நிறைய பணம் நமக்கு வந்து சேருது. நான் அப்படி யோசித்து பாக்குறேன். 10 வாதம் முடிஞ்சு பஸ்கா இதெல்லாம் முடிஞ்சு
பார்வன் வந்து சொல்லிட்டான், நீங்க எல்லாம் வெளியே போயிருங்கப்பா, எல்லாம் உங்க ஆண்டவர் ஆராதிக்க போங்கன்னு சொல்லிட்டான். போங்கன்னு சொன்னே ஜனங்கள்லாம் இவ்வளவு நாள் பஞ்சத்துல கிடந்தவங்க உடனே எப்படியோ கிடைச்சா போதும் சான்ஸ், 24 மணி நேரம் கழிச்ச பிறகு லாக்டவுனும், அதனால இப்பவுமே தப்பிச்சு ஓடிடுவோம் மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்தாங்களே எல்லாரும். அந்த மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வெளியே தப்பிச்சிருவோம்டா, பார்வனுக்கு எப்ப மனசு மாறுமோ தெரியல, நம்ம உடனே வெளியே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு வெளியே கிளம்புற நேரத்துல மோசேவன் சொல்றான், எங்கடா போறீங்க, எங்க போறீங்க, நீங்க சம்பாதிச்சதெல்லாம் இங்க விட்டுட்டு எங்க போறீங்க, அவன் போய் பக்கத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நகையெல்லாம் வாங்கு, அக்கா சாமி கும்பிட போறோம், சாமி கும்பிடும் போது வெறும் கருத்தோட போனா நல்லா இருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் நகை கொடுங்க, வந்து திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கடா அப்படின்ற. இப்ப கேள்வி, யாருக்கு நிறைய நகை கிடைச்சிருக்கும், யாருக்கு கம்மி நகை கிடைச்சிருக்கும்? எந்த இஸ்ரவேலனுக்கு எகிப்துல நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அவங்ககிட்ட போய் நிறைய கேட்டிருப்பான். ஏன் 1-2 பேரோட பழையதாலும் 1-2 பேர்ட்ட தான் கேட்க முடியும். சோ ரிச்சஸ் எங்க இருக்குதுன்னா வெறும் பணத்துல இல்லைங்க, கான்டாக்ட்ஸ்ல இருக்குது ரிச்சஸ். நீங்க மற்றவர்களுக்கு செய்து உதவி செய்வது நிமித்தமாக அங்க அவங்களுக்கு சேமிச்சு வச்சிருக்கீங்க. நான் சொன்ன கதையெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன பிரதர் வந்து காசே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போயிருக்க சொல்றாரா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பைபிள்ல இயேசு சொன்ன கதையை நான் சொல்லுங்கிறேன். ஒருத்தர் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், முதலாளிகிட்ட மாட்டிக்க போறான்னு உடனே அவனுக்கு தெரியுது நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாரு, வேலையை விட்டு தூக்கினா எப்படி வாழ்றதுன்னு நினைச்சு வர்றான், வரிசையில வர்றான். நீ எவ்வளவு தரணும்? நான் ஒரு 500 ரூபாய் தரணுங்க. சரி 250 ரூபாய் எழுதிக்கிறேன் போ அப்படின்னு 250 ரூபாய் எழுதி அனுப்பிச்சிட்டானா. இப்படி இயேசு கதை சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி ஏன்னு சொன்னா, இவன் வேலையை விட்டு நீக்கிட்டா இவங்க வீட்டுல 250 ரூபாய் தள்ளுபடி பண்ணப்பா அப்படின்னா அவனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதாங்க. இது எல்லாமே அதுல உள்ள பேரபிள் ஸ்டோரிஸ் தான். நம்ம எப்படி பாக்குறோம்ன்ற விஷயத்துலதான் இருக்குது. சோ மணி ஐக்யூ எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீங்க தனியா இருந்தாலும் அல்லது பக்கத்துல ஆள் இருந்தாலும் எங்களை சேர்ந்து சொல்லுங்க. பண அறிவு என்பது எனக்கு என்ன தெரியும் என்பதை பொறுத்தது. பண உணர்ச்சி என்பது எனக்கு யாரை தெரியும் என்பதை பொறுத்தது. எனக்கு யாரை தெரியும், என்ன ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர் இருக்கிறதா நான் வந்து பணத்தை குறிச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறது என்னது என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர். நம்ம நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறோம். இது எனக்கு நடக்கும், அது எனக்கு நடக்கும், இப்படி நடக்கும், நான் ஒரு காரை வாங்கிடுவேன், நான் ஒரு வீட்டை கட்டிடுவேன் அப்படின்லாம் விசுவாசிக்கிறேன். நல்லது. ஆனா அது பண அறிவு மாதிரி. அது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Who is holding me? என் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் எதிர்காலம் யாருகிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சொன்னார் ஒருத்தர். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். எனக்கு இது நடந்துரும் அது நடந்துரும் விசுவாசிக்கிறது இல்லைங்க. நான் யாரை விசுவாசிக்கிறேன், அவரால் என்ன முடியும், அவர் எப்படிப்பட்டவர், அவரை எனக்கு எவ்வளவு தெரியும், அவரை நான் எவ்வளவு நம்புறேன். அங்க நம்ம உணர்ச்சிகள் சரி பண்ணப்படுது. வாழ்க்கையில வெற்றின்றது எங்க எப்ப வருதுன்னு சொன்னா, என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுனால வெற்றி வர்றதில்லை. என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுனால வெற்றி வர்றதில்லை. நமக்கு தெரியாததா, ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க அந்த பிரசங்கத்துல வந்து நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுல உங்களுக்கு தெரியாததுன்னு சில வார்த்தைகள் வேணா இருக்கலாமே தவிர பெரும்பாலான விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நமக்கு என்ன செய்யணும்னு எத்தனை பேருங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா நல்லதுன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரியாதுன்னா ஃப்ரெண்டா இருக்கணும்னு தெரியாதா, இல்ல மன்னிக்கணும்னு தெரியாதா, ஒழுங்கா பேசணும்னு தெரியாதா? தெரியும். அப்ப சக்சஸ்ன்றது நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுல வர்றதில்ல. சக்சஸ்ன்றது எப்ப தெரியுமா வருது? நமக்கு தெரிந்ததை செய்ய விடாமல் தடுப்பது எது என்பதை தெரிந்து கொள்வதனால் உண்டாகுது. நமக்கு தெரிந்ததை செய்ய விடாமல் நம்மை தடுப்பது எது? அது பயமா, வெக்கமா, சங்கோஜமா, பதட்டமா? எது நம்மளை தடுக்குது? ஏன் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல?
எங்கங்க இருக்கிற டைம்ல டைம் இல்லைங்க. கொஞ்சம் கீழே கேள்வி இன்னும் கீழே கேட்டு பாருங்க. சரி, ஜோம் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யாம விட்டா என்ன நடக்கும்? ஐயோ, அதனால என்ன? கடைசியில ஒரு உணர்ச்சி தான் வரும், பயம். ஆனா எனக்கு இது செஞ்சா நல்லதுன்னு எனக்கு தெரியும், செய்ய மாட்டோம். ஒரு ஆள் வேக வேகமா ஸ்கூட்டரை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு, பைக்கை வேர்த்து விறுவிறுத்து தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஏத்த மாதிரி வந்தவர் கேக்குறாரு, என்னங்க வண்டி தள்ளிட்டு போறீங்க? பெட்ரோல் காலியா போச்சுங்க, அதான் தள்ளிட்டு போறேன். அட, நீங்க வர்ற வழியில தான் பெட்ரோல் பேங்க் இருந்தது, பாக்கலையா அப்படின்னு கேட்டேன். உடனே ரொம்ப கோபமாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தோம், ஏற்கனவே வேலைக்கு டைம் ஆகி போச்சு, இதுல பெட்ரோல் பங்க்ல வேற போய் பெட்ரோல் போட்டு போனா இன்னும் டைம் ஆயிடும்ல, அதான் தள்ளிட்டு போறேன் அப்படின்னாரு. அவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்காங்க நம்ம கிட்ட. எதை செய்யணுமோ அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அதை செஞ்சுட்டா ஈஸியா போலான்னு தெரியாது. கவனம் எல்லாம் வேலைக்கு போகணுன்றதுல இருக்குதா, பெட்ரோல் போடணுன்றது பெரிய கஷ்டமா தெரியுது. சக்சஸ் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றதுல இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட போதும், அதை செய்றீங்களா? அதை செய்ய விடாம தடுக்கிற உணர்ச்சி எது, அதை கண்டுபிடிச்சிங்களா? அந்த ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சிங்களா? ஏன் நம்ம எல்லாருக்கும் ஒரு மணி ஹிஸ்டரி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பண கதை இருக்குது. பணம்னு சொன்ன உடனே ஒரு உணர்வு, பணம்னு சொன்ன உடனே ஒரு 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 கதை, ஒரு ஞாபகம் நமக்கு உண்டாகுது. அது நமக்குள்ள சில பிலீஃப்ஸை ஏற்படுத்தி இருக்குது, சில சில பவர்ஃபுல் எமோஷன்ஸ் ஏற்படுத்தி இருக்குது. நம்ம கண்ட காட்சி, ஒருவேளை நம்முடைய அப்பா அம்மா பணத்துக்காக சண்டை போட்டிருக்கலாம், பயங்கரமா அடிச்சிட்டு இருந்திருக்கலாம், அதனால உண்டான உணர்வுகள். நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்ல, பணத்தினுடைய கஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், நல்லதாவும் சொல்லிருக்கலாம், கெட்டதாவும் சொல்லிருக்கலாம். எந்த தகப்பனும் தாயும் தான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க அப்படி செய்ய போறது இல்லை. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு போயிட்டு பதியுமே அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை, அவங்க யாரும் பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது. அவங்க பாதுகாப்புக்காக சொன்னாங்க, பிள்ளை ஒழுங்கா பணத்தை பாதுகாக்கணுமே, ஒழுங்கா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. அதில் உள்ள மறுபக்கம் டார்க் பேஜஸ் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம சுகமாயிக்கலாம் அதுல இருந்து. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்குள்ள என்ன மாதிரியான கதைகள் உண்டாயிருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு பணத்தோடு கூட ஒரு அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப் பாருங்க. இப்ப எஸ்தர் எப்படி தேர்ந்தெடுத்தானோ அப்படித்தானே வஸ்தியும் தேர்ந்தெடுத்திருப்பான். ஒரு 6 மாசமா குளிப்பாடி தானே தேர்ந்தெடுத்திருப்பான். இவன் குடிகார பையன், ஆனா வர்ற பொண்ணு பாருங்க நல்லா குளிச்சு வரணும்னு நினைக்கிற மாதிரி. இவன் குடிகாரன், ஆனா அந்த ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கும் போது 6 மாசம் போட்டு தேய்க்கிறாங்க, பியூட்டி பார்லர்ல கூட்டு போய் தேய்ச்சுதான். அப்ப வஸ்தியும் அப்படிதான் தேர்ந்தெடுத்திருப்பான். தேர்ந்தெடுக்கிறதுல மன்னன் நம்ம அகாசுர ராஜா, ஆனா வச்சிருக்க தெரியாது. வஸ்தி வந்தா ஒரே வார்த்தையில வரமாட்டேன்னு சொன்னியா, போ நீ கிடையாது, நீ ராணி கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாரு. எஸ்தர் வந்தா அவ மனைவி என்ன ஜாதினே தெரியாம ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டு மனைவியை கொல்ல சொல்லுவார். சோ தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய ஆட்கள் நம்ம எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். எதை கொண்டு வந்தோமோ அதோட அனுபவிக்க நமக்கு தெரியாது. பணம் சம்பாதிக்கிற நிறைய பேர் அதை அனுபவிக்கிறதே இல்லை. ஆனா பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு, நாம் வைத்திருக்கிறது இல்ல, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். ரிச்னஸ். நீங்க நிறைய மெமரிஸ் உண்டாக்க பாருங்க. நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் பிள்ளைகளோட, உங்க கூட இருக்கிறவங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். இந்த பணம் எதுக்கு பயன்படணும்னா மெமரிஸை உருவாக்குறது. அது அழிக்கப்பட முடியாது. மெமரிஸ் போட்டோ இல்ல, இங்க ஞாபகம் உண்டாக்குற மாதிரி எமோஷனலி. எவ்வளவு வார்த்தை ஒரு நாளைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறோம். எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? முத ஐ லவ் யூ சொன்னதுதான் ஞாபகம் இருக்குது. எமோஷன்ஸ். மற்ற வார்த்தைகள்லாம் எமோஷன்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கிறோம். So, memories, beliefs, programming about money, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் நமக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்குது. அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ்னால நமக்குள்ள பேனிக், ஃபியர், ஆங்ஸைட்டி. நான் அந்த ஐந்து உணர்ச்சிகள் சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன் நானு. ஆங்ஸைட்டி, ஃபியர், டவுட், கில்ட், ஸ்ட்ரெஸ். இந்த 5 உணர்ச்சிகள்
நம்ம இடத்தில் பணம் வரவிடாமல், பணம் மாத்திரம் இல்ல, எந்த நல்ல விஷயங்களும் நம்ம இடத்தில் வரவிடாமல் தடுக்கிற 5: பதட்டம், பயம், சந்தேகம், கவலை, குற்ற மனசாட்சி. 3 இடங்கள்ல ஆண்டவர் அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜனங்களோட பேசும்போது, சீஷர்களோட பேசும்போது 3 இடத்துல அற்ப விசுவாசின்னு சொன்னார். இந்த 5 எமோஷன்ல 3 எமோஷன் அங்க இருக்குது. அற்ப விசுவாசிகளே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொன்ன. அற்ப விசுவாசிகளே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. சோ கவலை இருந்ததுன்னா உங்களுக்குள்ள நல்ல எமோஷன் இல்ல, விசுவாசம் இல்ல, ஹோப் இல்ல, கடவுள் கூட இருக்கிற நம்பிக்கை இல்ல, நான் கடவுளுடைய புள்ளன்ற நம்பிக்கை இல்ல, என்ன நடந்தாலும் எனக்கு என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையா போச்சே தவிர அது அவனுடைய வாழ்வா மாறல. ரெண்டாவது சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்னு கேட்கிறார். போட்ல போயிட்டு இருக்கும்போது சீஷர்கள்லாம் இயேசு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, புயல் அடிக்குது, இயேசு கிறிஸ்து போய் எழுப்புறாங்க. அந்த அந்த கட்டத்துல சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீங்க. பிறகு அடுத்த முறை போட்ல போகும்போது இயேசு கூட இல்ல, இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. பேதுரு கேட்கறான், நானும் நடந்து வர்றேன்ட்டு. அவன் நடந்து வர்றான். அவனை கையை பிடிச்சு தூக்கி விட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இதெல்லாம் தான் நம்ம ரிச் ஆகாம அல்லது பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாம போறதுக்கு காரணம். கவலை, பயம், குற்ற மனசாட்சி, நம்மளை பற்றிய கேவலமான எண்ணங்கள், ஷேம், இதெல்லாம் பிரச்சனை. இதை குறித்து நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். the myth of scarcity. இதுதான் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு மனநிலை என்ன தெரியுமா? பற்றாக்குறை மனநிலை. இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் வாட்டி வதைக்கிற ஒரு விஷயம், பற்றாக்குறை மனநிலை. அது ஒரு மனநிலை. ஆனா இன்றைக்கு முடிவாக நான் சொல்றேன், நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிற ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். நம்ம வீடியோ எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன வீடியோஸ் போடுறோம், அதுல எப்படி வசனங்கள் வேற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கிறோன்றத பாக்குறோம். அதுல இது முக்கியமான ஒரு வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி. எரிச்சல்ன்றது என்னது? ஒரு எமோஷன். பாவம் வர்றதுக்கு முன்னாலே எமோஷன் வந்துச்சு. பாவம் வர்றதுக்கு முன்னாலே எமோஷன் வந்துடுச்சு. பாவம்ன்ற வார்த்தை பைபிள்ல 4வது அதிகாரத்துல தான் வருது. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பாவம்ன்ற வார்த்தை வரல. ஆனா அவன் பயந்து, வெட்கப்பட்டு, ஒளிந்து கொண்டான், இதெல்லாம் வருது. பயம், வெட்கம், இதெல்லாம் எங்க வருது தெரியுமா? பழத்தை சாப்பிட்ட உடனே நடந்த விஷயமாக வேதாகத்துல போட்டிருக்குது. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு மனுஷனை கொலை பண்றது இல்லை. சந்தோஷமா இருக்கும்போது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது இல்லை. நல்ல உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது சமாதானத்தோட போய் ஒருத்தனை கொலை பண்றது இல்லை. அதெல்லாம் ஒருவேளை படத்துல ஏதோ ஒரு சைக்கோ காட்டுற மாதிரி வேணா காட்டலாம், அப்படியே குத்திட்டு அப்படியே சமாதானம் ஆகிற மாதிரி. சமாதானம் இல்ல, அது வேற என்னமோ. சோ நல்ல உணர்ச்சிகள் இருக்கும்போது நம்ம தவறுகளே செய்யறது இல்லைங்க. உணர்ச்சி பாதிக்கப்படும் போதும் தவறே செய்யறோம். நம்முடைய உணர்ச்சிகள், நம்ம இன்னொருத்தரை திட்டுறதா இருக்கட்டும், இன்னொருத்தரை தப்பா புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தரை மோசமா நினைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சோ அவன் எரிச்சல் ஆனவனே முக நாடி வேறுபட்டது. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குதுன்னா, முகம் கீழே விழுந்துருச்சுன்னு இருக்கு. முகம் கீழே விழுந்துருச்சான், முகம் தொங்கி போச்சான். ஏன் முகத்தை தொகை விட்டேன்னு கேட்போம்ல, அப்படி ஆண்டவர் கேட்கிறார். உன் முக நாடி வேறுபட்டது என்ன?
நீ ஏன் எரிச்சலா இருக்கிறாய்? இப்ப கவனிங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என்ன தெரியுமா கேக்குறாரு? நீ ஏன்டா அப்படி ஒரு பற்றாக்குறை மனதோட இருக்கிற? பற்றாக்குறை மனதுன்னா என்ன? ஒருத்தனுக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா இனிமே அது எனக்கு கிடைக்காது. ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டானா, முகேஷ் அம்பானி பணக்காரன் ஆயிட்டானா அவ்வளவு பேரும் பிச்சைக்காரனா தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பணத்தெல்லாம் எடுத்து அவன் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, காயினை நான் ஆசீர்வச்சு நீ ஏன்டா கவலைப்படுற? என்னால ஒருத்தர் தான் ஆசீர்வதிக்க முடியுமா? அவனையும் ஆசீர்வச்சு பொண்ணையும் ஆசீர்வதிப்பேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நாங்க 7 மணிக்கு மேல லைட் போடுறது இல்ல, காப்பி குடிக்கிறது இல்ல. ஏன்? அந்த காப்பி குடிக்கிற காசையும் இந்த லைட் போடுற மிச்ச காசையும் மிஷினரிக்கு அனுப்புறோம். ஏன் லைட்டையும் போட்டு காப்பியும் குடிச்சு மிஷினரிக்கு பணம் அனுப்பிச்சா வேணாம் நான் சொல்றோம்? கொஞ்சம் யோசிக்கணும். உங்க காப்பி குடிக்கிறத கெடுத்தா அவர் மிஷினரி குடிச்சு செஞ்சு இப்ப கடவுள் இதாக போறாரு. யோசிங்க. பற்றாக்குறை மனது அது. அதை பத்தி நாளை தினத்துல நிறைய பேசுவோம். ஆனா இங்க நான் சொல்ல இருந்தது இதுதான். அவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால். அந்த நன்மை செய்தால் என்ற வார்த்தை பைபிள்ல ஒரு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக் பாருங்க, எப்படி போட்டிருக்குது ஹீப்ருல. நீ சந்தோஷமா இருந்தால் நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனோ? அதான் அதனுடைய வார்த்தை. அவன் என்ன நன்மை செய்யறது? காயின் அந்த நேரத்துல என்ன நன்மை செய்யறது? எந்த பாட்டிய ரோட கிராஸ் பண்ணி விடுறது, அல்லது யாருக்கு பஸ்ல எழுப்பி சீட்டு கொடுக்கறது, யாருக்கு அனாதாசிரமம் நடத்துறது? ஒண்ணும் செய்ய முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. இருக்கிறதே 2 பேர் தான். அப்புறம் என்ன நன்மையை செய்யறது? அப்போ என்ன விஷயம்னு காட்டீங்கன்னா, அவர் என்ன போட்டிருக்கிறாரு, இவன் எரிச்சலா இருக்கிறான். அவனுக்கு வந்து ஆப்போசிட்ட பேசுறாரு. நீ ஏன் எரிச்சலா இருக்கிற? எரிச்சலுக்கு ஆப்போசிட், நீ சந்தோஷமா இருந்தால் நான் உன்னை மேன்மைப்படுத்த மாட்டேனோ? இவன் மேன்மைப்படுத்தணும் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறான். அவர் சொல்றாரு, நீ சந்தோஷமா இருந்தா நான் அவன் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. நீங்க பணம் வந்தா சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமாயிரு, அது வரும். முதலாவது தேட வேண்டியது முதலாவது தேடு. முதலாவது தேட வேண்டியது என்ன? இந்த அழிக்கப்பட முடியாத பொக்கிஷங்களை முதலாவது தேடு. நிம்மதி, சந்தோஷம், அன்பு, நெருக்கம், உறவு, இவைகளை முதலாவது தேடு. இதெல்லாம் யாராலும் அழிக்கப்பட முடியாது. இதை மொத்தத்தையும் சேர்த்து வச்சுட்டா உன் மனசுல மோர் தென் எனாஃப்ன்ற எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் எது கிடைச்சாலும், அது 1 ரூபாய் கிடைச்சாலும் 5 ரூபாய் கிடைச்சாலும் கிராஃப் மேல் நோக்கி இருக்குமே தவிர இன்னும் வேணும் இன்னும் வேணும் போது எவ்வளவு போட்டாலும் அது ஒரு மலட்டுத்தன்மை மாதிரி, எவ்வளவு பெற்றுக்கொண்டாலும் போகாது என்று சொல்லுகிற அது உலகத்தால் தாங்க முடியாது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க நேரம் செலவு பண்ண போறோம்னு ஜெபம் பண்ணணும். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தயவு செய்து அப்படியே அடுத்த வாரம் பிரசங்கத்துக்காக காத்திருக்கிற அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுதலையாகி, உண்மையிலே பணத்தை குறித்து யோசித்தவுடன் உங்களுக்கு வருகிற எண்ணம் என்ன என்கிற கேள்விக்கு இந்த வாரம் பதில் கண்டுபிடிங்க. நீங்க கண்களை மூடிருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். பணம் என்ற வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வர? அந்த பணம் ஒரு மனிதனாக உருவாகும் என்றால் அது எந்த மனிதனாக? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதனுடைய உருவத்தை அந்த பணம் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னா அது எந்த மனிதனாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது உங்களுடைய நண்பனாக இருக்குமா? அது உங்களுடைய எதிரியாக இருக்கும்? உங்களை பயமுறுத்துகிற ஒரு நபராக அது இருக்குமா? அல்லது உங்க தோல்ல கை போட்டு வா, நான் கூட இருக்கிறேன், உனக்கு எப்ப தேவையோ சொல்ல, நான் வந்து நிக்கிறேன், அப்படி சொல்ற ஒரு நபரா இருக்குமா? What is your feeling when you think about money, when you think about your future? Are you safe? நீங்கள் பாதுகாப்பாக உணர்றீங்களா? ஒரு பணம் கூட கையில இருந்தா கூட நீங்க பாதுகாப்பா உணர முடியும். அப்படி உணர்ந்தா தான் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா நான் அது சும்மா சொல்றேன், என்னுடைய பாதுகாப்பு வேற எங்கேயோ இருக்குது. அது மாத்திரம் இல்ல, நீங்க வளர்த்து கொள்ள வேண்டிய 5 உணர்ச்சிகளை எழுதுங்க. உங்களை வளர வேண்டும் என்று நினைக்கிற நிம்மதி, சந்தோஷம், அன்பு, காதல், இது மாதிரி ஏதாவது ஒரு 5 உணர்ச்சிகளை கண்டுபிடிச்சு. உணர்ச்சிகள் நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஒரு சொன்னோடனே 4 தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா உணர்ச்சிகள் நிறைய ஷேட்ஸ்ல இருக்குது. எல்லாமே கோபம் கிடையாது. கோபம், வருத்தம், எரிச்சல் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதா அதுல மாற்றங்கள் இருக்கிறது போல சந்தோஷம், மகிழ்ச்சி,
ஆனந்தம், வியப்பு, அமேஸ்மெண்ட், இது மாதிரி நிறைய உணர்ச்சியோட வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிங்க. அதுல ஒரு 5 எடுத்து இது எப்படி எனக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்றது, எப்படி எனக்குள்ள நான் வளர்த்துக் கொள்வது என்பதை யோசிங்க. பைபிள் படிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது இந்த உணர்ச்சியை வைத்துக் கொண்டு வேதத்தை வாசிங்க. நான் சொல்றேன், ஒரு 6 மாத காலம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாது எப்படி ப்ரொமோஷன் வருதுன்னு. உங்களுக்கே தெரியாது. உங்களை சுற்றிலும் ஒரு உணர்ச்சி வட்டம், மற்றவர்களை ஈர்த்து கொள்ளுகிற, மற்றவர்களை பார்த்து இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம், இவனை நம்பலாம், இவனோட சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், இவனோட சேர்ந்து பழகலாம் அப்படிங்கிற ஒரு ஒளி வட்டம் உங்களுக்கு தெரியாம உங்களை சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க எரிச்சலாவும் கோபமாவும் எப்பவும் துக்கத்தையும் நெகட்டிவும் உங்களுக்கு நடந்ததெல்லாம் மோசமா நடக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பற்றாக்குறை மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா அநேகர் உங்களை விட்டு விலகி போவாங்க. நிறைய நல்ல காரியங்கள் உங்களுக்கு தெரியாமலே விலகி போவாங்க. நிறைய பேருக்கு அதான் நடக்குது. பிரதர் 10,000 ரூபாய் வரும் பிரதர், உடனே 20,000 ரூபாய்க்கு செலவு வந்துரும். என் பேங்க் அக்கௌண்ட்ல இது வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு மேல சேர்க்கவே முடியல. இப்படிலாம் சொல்றவங்களுக்கு முதலாவது நாம சொல்ல வேண்டியது, ஆத்துமா எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் எமோஷன் பிரதர்? அதனாலதாங்க ஞாயிற்றுக்கிழமையில ஏதோ ஒரு சர்ச்சைக்கு கொண்டு வந்து ஒரு 3 பாட்டையாவது பாட வைக்கலாமான்னு நம்முடைய முன்னோர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ 7 நாளைக்கு ஒரு முறையாவது வந்து கையை காலை தட்டி அவன் பாட்டு படிச்சா அப்பமாவது அந்த உணர்ச்சி அவனுக்கு கொஞ்சம் மேம்பட்டு வருமா அப்படின்னு. இப்ப நமக்கு வீட்லயே எந்த நேரமும் போட்டு ஆடலாம், பாடலாம். நல்ல பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடுங்க, வீட்டுல சந்தோஷப்படுங்க. நல்ல பாக்குற கண்களை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு நடக்க எல்லாத்துலயும் 2 சைடு இருக்குது. எல்லாத்துக்கும் 2 சைடு இருக்குது. நீங்க தான் கெட்டதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா நல்லது இருக்குது. அங்க போய் பாருங்க, நல்லதை பாருங்க. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நான் சில வார்த்தைகளை பேசும்போது சிலருடைய உள்ளத்திலே அந்த வார்த்தை அவர்களுக்கென்று விழுந்ததே, அதை மறுபடியுமாய் நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறவர், எங்களுக்கு திரும்ப சொல்லுகிறவர். ஆகவே சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஒருவேளை ஒரே ஆளுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு பிரயோஜனமானது ஏற்கனவே ஒரு உள்ளத்திலே விழுந்து ஒரு அசைவை கொடுத்து அவருடைய சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்ததை நான் பார்த்தேன். அந்தந்த நபர்களுக்கு அந்தந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில வேலை செய்யட்டும். அவங்க இந்த வாரம் முழுவதும் பணத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை சரி செய்யும்படியாக, அவருடைய உணர்ச்சிகளிலே அவர்கள் கையாளுகிற விதம் எப்படி என்பதை கண்டுபிடித்து அது தவறாயிருக்குமானால் அதை சரி செய்ய பழகுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டாவதாக, அவர் மனங்கள் மகிழ்வதாக, அவர்கள் ஆத்துமா வாழுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடங்கள் அவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சீரியஸ் ஆஃப் மெசேஜஸ் முடியும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பணத்தை குறித்த பயம் இல்லாதவர்களாய், அதே நேரத்திலே தேவையான போது தேவையானதை வாங்குகிற, தேவையானதை அனுபவிக்கிற தைரியம் உடையவர்களாக, பணத்தை உடையவர்களாக மாறப்போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்தித்ததுல. உங்களுடைய காணிக்கைகளை நீங்க அனுப்பணும்னு சொன்னா என்னுடைய ஜிபே நம்பர் உங்களுக்கு தெரியுமானா நீங்க அதுல அனுப்பலாம். அக்கௌண்ட் தெரியுமானா அனுப்பலாம். தெரியலன்னா எங்க கிட்ட கேட்கலாம், நாங்க உங்களுக்கு தருகிறோம். உங்களிடத்தில் பெறுகிறதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்காக இன்னும் அதிக சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய வாஞ்சையா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ்.